அவர் இன்னும் நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம், நிறைய பேசல, பரவாயில்ல. பேசுற வரைக்கும் சந்தோஷம் தான். அவர் வந்தது, அவர் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான். தளபதிக்காக தான் மீட்டிங் கட்சி, தளபதி தான் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். ஆனா இப்பதான் ஸ்டார்டிங் வந்திருக்காரு பாண்டிச்சேரிக்காக ஒரு குரல் குத்து இருக்காரு. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, மற்ற மாவட்ட லெவல் வரைக்கும் இது மாநில லெவல்ல இது பேசப்படும். நாங்க எதிர்பார்த்த விஷயத்துல பாதி பேசி இருக்காரு, இன்னும் நிறைய பேசி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க இந்த ரெஸ்டோ பார் அதிகமா இருக்குது, ஓகேங்களா? அதனால இங்க நிறைய குற்றச்செயல்கள் நடக்குது, நிறைய கொலைகளோ நிறைய விஷயம் நடக்குது. அது மக்களுக்கு வெளியே தெரிய மாட்டேது. சட்ட ஒழுங்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஒரு 30ல இருந்து 40 கொலை வரைக்கும் நடந்திருக்குது, ஓகேங்களா? இதே தமிழ்நாட்டுல நடந்து இருந்தா தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கொலை நடந்தாலே சட்ட ரீதியான சில நடவடிக்கை என்கவுண்டர் வரைக்கும் போகும். இங்க சில விஷயத்த பண்ண மாட்டாங்க. அதனால ரவுடிங்களோ பெண்களுக்கு சில விஷயத்துல பாதுகாப்பே இருக்க மாட்டேது. நைட்ல எங்க போனாலும் நிறைய பிரச்சனை அது வெளியே தெரிய மாட்டேது. ஆனா இது டூரிஸ்ட் பிளேஸ், அதனால இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவரு தளபதி மாற்றத்துக்காக வந்துகிறாரு. நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிறதால நாங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அவரும் பழைய முதல்வர் போல இருக்கக்கூடாது. அதே போல இப்ப அவர் மாற்றத்தை நோக்கி பண்ணும்போது நல்லபடியாக பண்ணணும்.